கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் இந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தேன். சில பேர் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரோ மொபைலை இந்த மாதிரி மானிட்டர் மாதிரி செட்டப் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நானும் யூடியூப் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பேசாமல் நம்மளே ஒரு டுட்டோரியல் பண்ண ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஹவு டு யூஸ் யுவர் ஃபோன் ஆர் டேப்லெட் ஆஸ் அ பிசி மானிட்டர். ஹாய், ஐம் கிரண். இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேர் ஸ்பேஸ் டெஸ்க். இது விண்டோஸ், ஆண்ட்ராய்டு அண்ட் மேக் இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த செட்டப் ப்ராசஸ் நம்ம ரெண்டாக பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிசி செட்டப், செகண்ட் வந்து மொபைல் செட்டப். ஃபஸ்ட்டு நம்ம பிசியில் இதை எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு ஸ்பேஸ் டெஸ்க்னு டைப் பண்ணாலே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே ஸ்பேஸ் டெஸ்க் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் விண்டோஸ் பிரைமரி பிசி சர்வர்னு இருக்கும். இதில் போய்ட்டு விண்டோஸ் 10 64 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் 8 யூஸ் பண்ணிக்கோங்க. சேவ், அவ்வளோதான். இப்போ டவுன்லோட் ஆன சாஃப்ட்வேரை ரன் பண்ணணும். இனிமேல் வரதுக்கெல்லாம் நெக்ஸ்ட்னு கொடுத்தாலே போதும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் டுட்டோரியலுக்காக. அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் வெளியே ஹோம் ஸ்க்ரீனில் காமிக்கலன்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு ஒன்று சர்ச் பண்ணாலே வந்து, இல்லைன்னா எஸ்ஸில் பார்த்தீங்கனாலே இருக்கும் ஸ்பேஸ் டெஸ்க் சர்வர். சும்மா ட்ராக் பண்ணி வெளியே எடுத்து போட்டாலே போதும். இதுதான். இப்போ நம்ம இதை பிசியில் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை எப்படி மொபைலில் செட்டப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்பேஸ் டெஸ்க்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தென் ஓகே, என் ஃபோனும் லேப்டாப்பும் ஹோம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுச்சு. நம்ம ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ண போகிறது இல்லை, யூஎஸ்பி டெத்தரிங் மூலியமாக பண்ண போகிறோம். ஏன்னா ஒய்ஃபையோட யூஎஸ்பி டெத்தரிங்கில் லேட்டன்சி கம்மியாக இருக்குது. இப்போ மேலே இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ரெசல்யூஷன் இருக்கும், அதில் இருக்க 2 செக் பாக்ஸும் செக் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் பேக், மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதில் போய்ட்டு என்கோடிங் கலர் டெப்த்ன்னு இருக்குல்ல, இதில் போய்ட்டு லோ குவாலிட்டி ஃபாஸ்ட் ஸ்பீட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேட்டன்சி இன்னுமே கொஞ்சம் குறைக்கும். தென் எஃபிஎஸ் 30 எஃபிஎஸ்ஸே போதும் நமக்கு. தென் ரெண்டரிங் கலர் டெப்த்தில் போய்ட்டு 16 பிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இமேஜ் குவாலிட்டி நான் எப்பயுமே 80 to 90% செட் பண்ணுவேன். தென் இப்போ ஃபோனை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுங்க டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி. தென் பேக் டு ஃபோன், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்டில் ஹாட்ஸ்பாட் அண்ட் டெத்தரிங்னு இருக்கும், அதில் போய்ட்டு யூஎஸ்பி டெத்தரிங் ஆன் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பேக் டு லேப்டாப். நம்ம ஃபோனில் யூஎஸ்பி டெத்தரிங் ஆன் பண்ண உடனே பிசியில் ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். எஸ் கொடுத்து அந்த நெட்ஒர்க்கை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போய்ட்டு இப்போ டாஸ்க்பாரில் நெட்ஒர்க் சிம்பிள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்கிறத காமிக்கும். இப்போ பேக் டு ஃபோன். இப்போ ஃபோனில் போய்ட்டு மறுபடியும் ஸ்பேஸ் டிஸ்க் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே இப்போ நமக்கு 2 கனெக்ஷன் காமிக்குதா. ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் தான் காமிச்சது, ஒய்ஃபை கனெக்ஷன். இப்போ 2 கனெக்ஷன் காமிக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு 99 இருக்கிறது வந்துட்டு என்னோட யூஎஸ்பி டெத்தரிங் கனெக்ஷன். செகண்ட் இருக்கிறது வந்துட்டு என்னோட ஒய்ஃபை கனெக்ஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க 199 கனெக்ஷனை செலக்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இப்போ டிஸ்பிளே கனெக்ட் ஆகிடுச்சு. நமக்கு அப்படியே செகண்ட் டிஸ்பிளேவாக காமிக்குது. தென் பேக் டு பிசி. இப்போ பிசியில் போய்ட்டு விண்டோஸில் நம்ம செகண்ட் மானிட்டர் கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ 2 டிஸ்பிளேயும் காமிக்குது, ஃபஸ்ட் டிஸ்பிளே செகண்ட் டிஸ்பிளே. இதில் ஃபஸ்ட் டிஸ்பிளே வந்து நம்மளோட பிரைமரி மானிட்டர் லேப்டாப் ஸ்க்ரீனு. செகண்டு தான் வந்து நம்ம அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்க மொபைல் மானிட்டர். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மல்டிபிள் டிஸ்பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு எக்ஸ்டெண்ட் டிஸ்பிளே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்டெண்ட் டிஸ்பிளே ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு டேப் ஏதாச்சும் விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அது நம்ம வந்துட்டு 2 ஸ்க்ரீனுக்கும் நடுவில் நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. பட் ஐ ஹேவ் அ போனஸ் டிப் ஃபார் யூ. எப்படி இந்த மொபைல் மானிட்டரை ஃபுட்டேஜ் ப்ரிவியூக்காக யூஸ் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறப்ப அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் போத் ப்ரீமியர் ப்ரோக்கும் டாவின்சி ரிசால்வ்க்கும் எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ், பிளேபேக்.
இப்போ கீழே வந்துட்டு வீடியோ டிஸ்பிளேஸ் அடோபி மானிட்டர் 2 காமிக்குதா, அதான் நம்மளோட அடிஷ்னல் மொபைல் மானிட்டர். அந்த செக் பாக்ஸ் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே, இப்போ நமக்கு க்ளீன் ஃபீட் ஃபுட்டேஜ் நமக்கு தனியாக மொபைல் மானிட்டரில் காமிக்குது. இது நம்ம எடிட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போத் ப்ரோக்ராம் மானிட்டர் சோர்ஸ் மானிட்டர் ரெண்டுத்தில் எது வேணாலும் நமக்கு ஃபோன் டிஸ்பிளேயில் காமிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ டாவின்சி ரிசால்வ்ல எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் டாவின்சி ரிசால்வ் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மொபைல் மானிட்டர் கனெக்ட் பண்ணிடுங்க, இல்லைனா அது டிடெக்ட் பண்ணாது. அதே மாதிரி வந்து டாவின்சி ரிசால்வ் ஆனில் இருக்கும் போது மொபைல் மானிட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும் டாவின்சி ரிசால்வ். அப்போ தான் வந்துட்டு அது டிடெக்ட் பண்ணும் மானிட்டர். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மேலே போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் க்ளீன் வீடியோ ஃபீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ளீன் வீடியோ ஃபீல்டில் ஃபஸ்ட் இருக்குது ஜெனரிக் பிஎன்பி மானிட்டருங்கிறது நம்மளோட மெயின் டிஸ்பிளே. செகண்ட் இருக்குது நான் ஜெனரிக் பிஎன்பி மானிட்டர். அதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு தனி க்ளீன் வீடியோ ஃபீடு வந்துருச்சு. மெயினாக நான் இந்த ஃபியூச்சருக்காக தான் நான் இந்த செகண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறேன் என் மொபைலில் கனெக்ட் பண்ணி. ஏன்னா என்னோட லேப்டாப் ஸ்க்ரீன் வந்துட்டு அவ்வளோ கலர் அக்யூரேட் கிடையாது. ஒரு தடவை கிரேட் பண்ணி முடிச்சுட்டு மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கும் யாருக்காச்சும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் மொபைல் ஸ்க்ரீன் பேஸ் பண்ணி நீங்கள் கலர் கிரேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்க முக்கால்வாசி மொபைல் ஸ்க்ரீன்லாம் குவாலிட்டி நல்லாவே வருது. தான் ஆமோலெட் வருது, நல்ல ஹை பிச் பிளாக் குவாலிட்டி, கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ்லாம் நல்லாவே வருது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கொஸ்டின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் I'll see you guys in the next video. Keep creating. Bye. சில பேர் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரோ இந்த மொபைலை எப்படி? ஐயோ, எனக்கும் ஐடியா தோணுச்சு, வேணுமானா இதில் ஒரு டுட்டோரியல் மாதிரி பண்ணி பார்க்கலாமே. நம்மளும் யூடியூப் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை, நல்லா இல்லை.